இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மழை, அந்த பக்கம் பார்த்தா சோன்னு மழை அப்படின்னு நம்ம வடிவேலோட காமெடியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி கோடைக்குள்ளேயும் சில குளிர்ச்சியான சம்பவங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாட்டில் அங்கங்கே சில இடங்களில் நிறைய மழை பெய்யறதையும் சில இடங்களில் ஆலங்கட்டி மழை அப்படிங்கிறதையும் கடந்த வாரம் இருந்தது. என்னடா இவ்வளோ வெயிலாக இருக்கே, எப்போவாவது நமக்கு அந்த வெயிலேருந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சென்னை மக்களுக்கு கூட நேற்று பெய்த அந்த மழை அப்படிங்கிறது ஒரு சற்று ஆறுதலான விஷயமா இருந்திருக்கும். கோடைக்குள்ள மழை அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கிற நமக்கு எல்லாமே அடுத்து வரக்கூடிய நாட்கள் இல்லை இன்னைக்கு எப்படி இருக்கும் இந்த மழை மற்றும் வெப்ப அலையினுடைய விவரங்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஆர்வமும் நமக்கு அதிகமாயிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அக்னி நட்சத்திரத்துக்குள்ள பெய்யக்கூடிய மழை பொழிவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கு அப்படிங்கிற அறிவிப்பை வானிலை மையம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு இணையாக வெப்ப அலைக்கான வாய்ப்பு இருக்கிறதையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏற்கனவே தமிழகம் உட்பட சில முக்கியமான மாநிலங்களில் வெப்ப அலையினுடைய அந்த தீவிரம் அப்படிங்கிறது அதிக அளவில் கடந்த வாரம் இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். சென்னை உட்பட பல நகரங்களில் கடுமையான வெயில் பதிவாகி இருந்தது. குறிப்பாக ஈரோடு, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்லாம் வெப்பநிலையினுடைய தாக்கம் அதிகமாகவே இருந்துச்சு. அதுக்கு இணையாக பல முக்கியமான அந்த உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நாகப்பட்டினத்துலலாம் நேற்று பெய்த மழையினால் மக்கள் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு அந்த ஊரே குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற செய்தியும் வந்தது. சரி, இன்னைக்கு வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 முக்கியமான மாநிலங்களுக்கு வெப்ப அலைக்கான எச்சரிக்கை இருக்குது. அதே சமயம் வடகிழக்கு மாநிலங்கள், தென் மாநிலங்களோட சில பகுதிகளில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னா மே 10ஆம் தேதி வரை இந்த மழைப்பொழிவு இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. மிக முக்கியமாக சொல்லணும்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் கர்நாடகாவோட உள் மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்களில் அதிக அளவிலான வெப்ப அலை இன்று காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ வெப்ப அலைக்கான எச்சரிக்கை இருக்கிறதுனால இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் வானிலை மையம் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இது மே 10ஆம் தேதி வரை இந்த வெப்ப அலை இந்த 3 மாவட்டங்களையும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, வெப்ப அலை மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா கூடவே மழைக்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா வடகிழக்கு மாநிலமான அசாமை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் நிலவக்கூடிய இந்த கீழடுக்கு சுழற்சி காரணமாக அதை ஒட்டி இருக்கக்கூடிய பல வட மாநிலங்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சில இடங்களில் இடி மின்னலோட கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தோம்னா வடகிழக்கு மாநிலங்களில் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய அசாம், மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா இது போன்ற மாநிலங்கள்லாம் ஹெவி ரெயின் அடுத்த 2 நாளைக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி 14ஆம் தேதி மே 14ஆம் தேதி வரை இந்த மாவட்டங்கள்லாம் அங்கங்கே சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மிக குறிப்பாக சொல்லணுன்னா ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா இது போன்ற மாநிலங்கள்லாம் 10ஆம் தேதி வரைக்கும் அதிக அளவிலான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தென் மாநிலங்களில் தமிழகம், ஆந்திரா இது போன்ற மாநிலங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சற்று மழைப்பொழிவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக வெப்ப அலை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் வானிலை மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்த நாட்களில் வெப்ப அலையும் இருக்க போகுது, மழையும் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால 2 கிளைமேட்டையும் சேர்த்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற நிலையில தான் இப்போ மக்கள் இருக்காங்க. ஸோ இதை நம்ம கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா எப்போவுமே வெயில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் மெத்தட்லாம் எடுத்துக்கணும், மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற பல அறிவிப்புகளை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட பெய்யக்கூடிய இந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆறுதலான ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் எவ்வளோ கடுமையான வெயிலில் நாங்கள் இருக்கோம், இந்த மழை போதுமா அப்படின்னு சென்னை மக்கள்லாம் ஏங்கக்கூடிய அளவில் தான் இந்த மழை அப்படிங்கிறது நேற்று பதிவாகி இருந்திருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவு இன்னும் அதிகரிக்குமா, அதுக்கான சூழல் இருக்கா அப்படிங்கிற பல தகவல்களையும் பல விஷயங்களையும் வானிலை மையம் தொடர்ந்து வெளியிட இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தற்போதைய சூழலில் மேற்கு வங்கத்தில் கூட அது வெப்ப அலையினுடைய தாக்கம் சற்று குறைந்து ஒரு சில இடங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ கடுமையாக வெப்பம் பதிவாகக்கூடிய மாநிலத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா நிச்சயமாக அந்த பகுதிகளில் சில இடங்களில் மழை பொழிவு இருக்குது. அதே சமயம் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கர்நாடகாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற அறிவுறுத்தலையும் வானிலை மையம் வெளியிட்டிருக்காங்க.